ஒரே ஒரு அறிவை சொல்லிடுறேன். இது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சென்னையில் உள்ள பெரிய பெரிய சபைகளில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்னன்னு கேட்டால், அங்குள்ள விசுவாசிகளுடைய நம்பர்ஸை எப்படியோ டேப் பண்ணி ஒரு கும்பல் என்ன செய்கிறாங்கன்னா மெசேஜ் அனுப்புகிறாங்க. அனுப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் இப்போ உதாரணமாக ஏசி ஆவடி வச்சுக்கிறீங்களேன், ஏசி ஆவடியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம், உங்களுடைய காணிக்கைகள் தசவபாகங்களை இந்த லிங்கை நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் நீங்கள் இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக சபைகளுடைய காணிக்கைகளை ஏதோ ஒரு கும்பல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தவறான முறையில் அவங்க மொத்தம் அந்த ஆஃபரிங்ஸை எடுத்திருக்காங்கன்ற செய்தி எனக்கு அது ரொம்ப மன சங்கடமாக இருந்துச்சு. அதில் அநேகர் ரொம்ப உஷாராயிருக்காங்க. நம்ம சபையில் இது வரைக்கும் இனிமேலும் நாம் யாருக்கும் லிங்க் அனுப்பி நீங்கள் எனக்கு ஆஃபரிங் கொடுங்க நம்ம இனிமேலும் கேட்க போகிறதில்ல, எப்பவும் கேட்டதும் இல்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் நீங்கள் அதை தயவு செய்து ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, அந்த லிங்கே தொடாதீங்க. இது ஒரு புது ஸ்பேம் மாதிரி ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் எச்சரிப்பாக இருந்துக்கிடுங்க. சபைக்கு நான் சொல்லிடுறேன், அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ஏமாற்று வேலைகள் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் அதில் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா சபை பேரை சில சபைகள்லாம் பாதிக்கப்பட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பித்து எப்படி தான் அவங்க உள்ளே வந்தாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் எச்சரிப்பாக இருந்துக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் ஃப்ராடுன்றது இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் நாங்கள் பேங்க்லேருந்து அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது மிரட்டினா கூட பயப்படாதீங்க. அது எல்லாம் பொய்யான புரளிகளை பண்ணி அநேகோட பணத்தை நிறைய பேர் திருடிடுறாங்க ஆன்லைனில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, வழி நடத்துவாராக.